இன்னைக்கு நாங்க ரவை கிச்சடி பண்றோம். அது தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்க ரவை வந்து ஒன்றரை போட்டுக்கிறோங்க. 1.5 டம்ளர் பெரிய 3 பேருக்கு தேவையான ரவை. வறுத்த ரவையும் இருக்கு, வறுக்காத ரவை இருக்கு. நாங்க இருந்தாலும் லேசா வறுத்துட்டோங்கன்னா நல்லா இருக்கும், மணல் மாதிரி வரும். உப்புமா சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். ரவா கிச்சடி தேவையான பொருள்: வெங்காயம் 2 மீடியமான வெங்காயம் 2, 3 பச்சை மிளகாய், பெரிய தக்காளி 1, 5 பல் பூண்டு, கேரட், பீன்ஸ் கொஞ்சம் தேவையான அளவு, சோம்பு கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, முந்திரி போட்டால் நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். கிச்சடிக்கு தேவையான அளவு முந்திரி. வீடியோக்குள்ள போக வறுக்கப்போம். கொஞ்சம் லேசா வறுத்துட்டு நல்லா இருக்கும், மணல் மாதிரி. தான் நல்லா நல்லா இருக்கும். வறுத்தாக்கா வெங்காயத்தோல் வந்து நல்லா வறுத்து போட்டாக்கா நல்லா இருக்கும். அது இது வெங்காயத்தோல் ஒரு பேர் நேரமா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேசா வாசனை வரணும். ரவை எப்பவுமே வறுத்தாக்கா அப்பதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சுப்பா, போய் இதை எடுத்து கொட்டிக்கிறோங்க. எடுத்துக்கு வரணும். நல்லா இருக்கு வாசனையா பண்ணினா நல்லா ரவை சூப்பரா இருக்கும். காஷ்மீர் கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கோங்க. ரவை கிச்சடிக்கு சூப்பரா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ஒட்டாது. எப்பவுமே ரவைக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றணும். அப்பதான் நல்லா இருக்கும் ரவா கிச்சடி வந்து. சூடாயிடுச்சுன்னா உப்பு, அதுக்கு கடுகு கொஞ்சம் வெடிக்கணும். கடுகு வெடிக்கணும். வெந்துருச்சுன்னா உளுந்து, தேவையான உளுந்து, சோம்பு பாருங்க. சோம்பு போட்டா வாசனையா இருக்கு. அடுத்தது முந்திரி போடு. நல்லா ஒரு 10 மில்லியன் போடுங்க. எண்ணெய் காணிச்சு அடுத்து இந்த வெங்காயம் கறிவேப்பிலை போடும். கேரட், பீன்ஸ், அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு கேரட், பீன்ஸ் நல்லா இருக்கும். கேரட் பீன்ஸ் போட்டா குழந்தைங்க கூட சாப்பிடும். கேரட் பீன்ஸ் போட்டீங்கன்னா நல்லா கலரா இருக்கும். தண்ணி ஊத்துறப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டீங்கன்னா சூப்பரான கிச்சடி ரெடி. வாட்டர் ஸ்டைல்ல கிச்சடி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உப்புமானா சில பேர் பிடிக்காது, உப்புமாவான்னுவாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான தேங்காய் சட்னி. கிச்சடிக்கு தேங்காய் சட்னி தான் மேட்சிங். சொல்லிட்டு அதில் போட்ட பசங்க சாப்பிடுவாங்க. பூண்டு போட்டேன். பூண்டு வதக்கணும். பூண்டு ஒரு 5 பல்லு பெரிய பல்லா தோல் எடுத்து 2 நீக்கி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வாசனை. பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. இதுவே நம்ம மருந்து. பூண்டு எவ்வளவு சாப்பிடணுமோ வாழெல்லாம் கலைக்கும். சாம்பார் கூட பருப்பு வைக்கிற ஒரு 4 பூண்டு பெருங்காயம் போட்டு வேக வைக்கலாம். கார குழம்புக்கு பூண்டு போடலாம், பொரியலுக்கு பூண்டு தட்டி போடலாம். அடுத்தது தக்காளிங்க. வெங்காயம் ரொம்ப வதக்காதீங்க, ஓரளவுக்கு வதங்கிட்டோம்னா காயை போட்டு போட்டீங்கன்னா காய் தான் கொஞ்சம் காய் நம்ம வீட்டுல இருந்து கேரட் பீன்ஸ் போடலாம். பட்டாணி இருந்தாலும் உரம் பட்டாணி கூட போடலாம். பட்டாணி சீசன் அப்போ பட்டாணி போடுவோம். கேரட் பீன்ஸ் எப்பவுமே இருக்கும். அது சும்மா ஒரு 2 குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களும் கேரட் பீன்ஸ் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு காய்க்கு உப்பு கொஞ்சம் வரைக்கும் போட்டீங்கன்னா லேசா அதுலேயே வேகணும். கொஞ்சம் காய்
அந்த எண்ணெயிலே வந்துட்டு பிறகு நம்ம தண்ணி ஊற்றோம். 2 நிமிஷம் காய அந்த எண்ணெயிலே வெந்துட்டோங்க. திருமல வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொச்ச பிறகு நம்ம ரவை போட்டு இறக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் நம்ம தண்ணி 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிங்க. தலைன்னு இருக்கும் ரவை கேட்டு, கெட்டியா இருக்கக்கூடாது. கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடினா கலரா கேசரி. ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கரிச்செடிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊத்திங்கன்னா தலைன்னு வரும். கெட்டியா பண்ணக்கூடாது. போட்டுக்கிறோம். உப்பு பார்த்து போட்டுக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கொஞ்சமா போடணும். ஒரு உப்பு வரைக்கும், ஒரு உப்பு வரைக்காதனால கொஞ்சம் போட்டுக்கோம். பார்த்துருப்போம். கிண்டி விட்டுட்டீங்கன்னா நல்லா கொச்ச ஒண்ணா போட்டு இறக்க வேண்டியது. அதாவது விதி கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் ரவையை போட்டு கலணும். இப்போ ரவையை போடும். நல்லா கிண்டணும். இல்லைன்னா கட்டி ஆயிடும் ரவை. வறுத்துட்டா நம்மளுக்கும் பயம் கிடையாது. பலன்னு வறுத்து பாருங்க எப்படி இருந்து. நல்லா வறுத்துட்டோமா அது ஒன்றும் கட்டி ஆகாது. ரவை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். கை விடாம கிண்டுங்க. சிம்மெல்லாம் வந்து அதெல்லாம் எடுத்து கட்டி எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. சுவையா இருக்கும். ரவா கிச்சன் ஈஸியான மெத்தனை. விருந்தாளி வந்துட்டாங்க, டக்குன்னு வீட்டுல இருந்ததை வச்சு ஒரு தேங்காய் சட்னி அரிசி விருந்தாளிகள் கொடுக்குவாங்க. உப்புமாவனா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சேர்ந்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுங்க. ரவா கிச்சன் நல்லா மனமா இருக்கும். ரவா கிச்சன் 2 நிமிஷம் வேகும். கலந்து ஊற்றிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது. ரவை ரெடி ஆயிடுச்சுங்க. ரவை நல்லா வந்து போச்சு. 2 நிமிஷத்துல பாருங்க. அடி கூட பிடிக்கல பார்த்தீங்களா? இதுதான் நல்லா சூப்பரான ரவை கேசரி. சுவையான ரவை கேசரி கிச்சடி ரெடி. அது தொட்டுக்க தேங்காய் சட்னி ஷேர் பண்ணுங்க. பட்டனை தட்டோ இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சுப்பாங்க. காய் போட்டு ரவா கிச்சடி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.